இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, சிறிய தொடக்கம் பெரிய மாற்றம், சிறிய தொடக்கம் பெரிய மாற்றம் என்ற ஒரு ஆழமான கருத்தினை சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை முழுமையாக அழைக்கிறது. இன்றைய உலகம் நம்மை பார்க்கின்ற பார்வையில் சில மாற்றங்களை உருவாக்க நினைக்கிறது. ஆனால் சிறு சிறு தொடக்கம் தான் பெரிய மாற்றங்களை இந்த உலகில் கொண்டு வர முடியும் என்று இறைவன் நம்மை இறைவார்த்தையோடு சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் மிகுதியாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சிறிய தொடக்கம்தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை நீங்களும் நானும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகம் மிகுந்த குழப்பம் சஞ்சலமும் கொண்டது. சமூக நீதியின் தேவை, ஆன்மீக வறுமை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை நம்மை சூழ்ந்து கிடக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளின் அரசு எவ்வாறு வளர முடியும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இயேசு கூறும் இன்றைய நற்செய்தி ஓமை வாயிலாக கடுகு விதையும் புளிப்பு மாவும் நம்மை முழுமையாக ஊக்குவிக்கிறது. சிறிய தொடக்கம் கூட கடவுளின் கரத்தில் ஆற்றலாக மாறும் என்ற தெளிவுரை நமக்கு தரப்படுகிறது. கடுகு விதை வளர்ச்சியின் வல்லமையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடுகு விதை மிக சிறியது, ஆனால் வளரும் போது ஒரு பெரிய மரமாகிறது. இது நம் நம்பிக்கையின் வளர்ச்சிக்காக ஒரு உருவாக்கமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்றைய காலத்தில் நல்லதை செய்ய நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒரு மாணவனுக்கு நல்ல வார்த்தை சொல்வதன் மூலமாக, குடும்பத்தில் ஒரு தியாகம் செய்வதன் வழியாக, சமூகத்தில் ஒரு நேர்மையான செயலை ஏற்படுத்துவதன் வழியாக சிறிய செயல் கூட கடவுளின் அரசுக்கு வளர்ச்சிக்கும் விதையாகவே அமைகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது என்பவர்களே. ஏனென்றால் புளிப்பு மறைமுகமாக மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதைத்தான் கடுகு விதை வழியாக, புளிப்பு மாவு வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். புளிப்பு பார்க்கும்போது சிறியது, ஆனால் அது உணவை முழுமையாக மாற்றுகிறது, ஒரு முழு மாற்றத்தை கொண்டுகிறது. நம்மை சுற்றி இருப்போர் நம் வாழ்வின் ஒளியை பார்க்கிறார்களா என்று சிந்திக்கணும். நாம் சத்தியமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளும் போது அது மற்றவர்களையே மாற்றுகிறது. அதுதான் நேர்மை. இன்றைய சூழலில் பிறரை நம்மால் தூண்ட வைக்கும் வாழ்வியல் தேவைப்படுகிறது. இந்த புளிப்பு, அந்த தன்மை அந்த மாவுல போய் ஒரு தூண்டுதலை உருவாக்கி மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதே போலத்தான் இயேசு மறை உண்மைகள் வழியாக ஓமை மூலம் பேசினார். ஏனென்றால் உண்மையை நேரடியாக, அதாவது உண்மை நேரடியாக கேட்பவருக்கு ஏற்றவாறு வெளிப்படுவதில்லை. அது ஆழமான சிந்தனை, மௌனம் மற்றும் மனமாற்றும் வாயிலாக உணரப்படுகிறது. இதைத்தான் நாம் அனைவரும் இன்றைய உலகத்திலே புரிந்து கொள்ளணும். ஆனால் இன்றைய உலகத்தில் இளைஞர்களை பாருங்க, சமூகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் மனநிலைக்கு ஏற்ப வாழ்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நம் சொற்கள் கடுமையாக அல்ல, ஆனால் அழகாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, புளிப்பு மாவின் அளவு சிறியது, இருப்பினும் மாவு முழுவதுமாக அது புளிப்பேற்றுகிறது. அது போலத்தான் ஒவ்வொரு சிறிய செயலும், ஒவ்வொரு சிறிய சொல்லும் அவை மௌனமாக இந்த உலகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பெத்லகேமை பற்றி இறைவாக்கினர் மீகா, நீயே எப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச்சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்று முன்னுரைக்கிறார். நாமும் அப்படித்தான். ஒவ்வொரு சிறிய செயல், ஒரு புன்னகை, ஒரு பாராட்டு வார்த்தை, ஒரு அன்பான தொடுதல், இவற்றின் வழியாக ஒரு சில மனிதர்களின் வாழ்வை தொட முயலுவோம். இறுதியில் ஏராளமான மனிதர்கள் தொடப்படுவார்கள். இந்த உலகம் இறைவன் வாழும் இனிய பூமியாக மாறும். அதைத்தான் இன்றைய நாளில் ஒரு சிறிய முயற்சியை நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கணுங்க. சிறிய நல்ல செயல்களை
நாம் தாழ்மையோடு செய்யலாம். குடும்பத்தில், பள்ளியில், வேலைத்தளத்தில் நாம் புளிப்பு போல் நல்லதற்கான மாற்றத்தை தூண்டலாம். எனவே இறைச்செய்தி நமக்கு ஆழமாக கடவுள் சொல்ல விரும்புகிறார். மனிதர்களின் உள்ளத்தை உணர்ந்து கருணையோடு நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த உலகில் மிகப்பெரியது மாற்றத்திற்காக விளைகிறது. அந்த மாற்றம் நம்மிலிருந்து, நம்முடைய சிறு முயற்சிகளிலிருந்து தொடங்குகிறது. கடுகு விதை போல வளர நம்மையும், புளிப்பு மாவை போல மாற்றத்தை ஏற்படுத்த நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். அதை உணர்ந்து நம்மை வாழ்க்கையில் முன்னெடுப்போம். இறைக்கரம் நம்மை வழி நடத்தட்டும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கடுகு விதை போல, புளிப்பு மாவு போல, ஒரு சிறிய செயல் கடுகு அது மாற்றத்தை கொண்டு வருவது போல, புளிப்பு மாவை போல நாங்கள் இணைந்து செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.